ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குறது Hyundai I20 ஆக்டிவ் டீசல். இது எலைட் I20 ஆக்டிவ் ரெண்டுமே சேம் தான். இதில் வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து பிளாக் ஸ்மோக் வருது, அப்புறம் இன்ஜினில் நாய்ஸ் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. போர் பிக்கப் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒன் பை ஒன்னாக என்னன்றதை இப்போ நம்ம செக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆக்சிலேட்டர் கொடுத்து நம்ம ஸ்மோக் எப்படி வருதுன்றதை பாருங்கள். இப்போ ரொம்பவே அதிகமாக வருது. வண்டி ரேஸ் பண்ணு. போத விட்டு பண்ணு. இப்போ எவ்வளோ ஸ்மோக் வந்துச்சுன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி ஓட்டி பார்ப்போம். அதில் நாய்ஸ் வந்து இன்ஜினோட சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரேஸ் பண்ணி போகும்போது ஃபுல் ஆக்சிலேஷன் கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா ஏர் சவுண்டு லீக் ஆகிற மாதிரி ஒரு சவுண்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், அந்த இன்டர்குலர் ஓஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆயில் லீக் ஆகிருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் லீக் ஆகுது. இப்போ பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ணுறோம். ரேஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ரேஸ் பண்ணும்போது அந்த இதுவே வந்து லீக் ஆகுது பாருங்கள், அந்த ஹோல்ஸ்லேருந்து. இங்கே வந்து ஹை கம்ப்ரெஷன் ஆகிட்டு ஏர் வந்து இதுவாகும். அதில் தான் நம்மளுக்கு இந்த ஓஸ் வந்து ரொம்ப வீக்காக இருந்தால் டேமேஜ் ஆகிடும். இந்த ஓஸை இப்போ சேஞ்ச் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை கழட்டிட்டு ஓஸ் ரெண்டு கிளிப்பு தான் இருக்கும். இந்த ரெண்டு கிளிப்பை மேலே கீழே இருக்கிறத கழட்டிட்டு நம்ம ஓசை எடுத்தோம்னா வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம ஏர் ஃபில்டர்லாம் கழட்டணும். இதில் ஆல்ரெடி கிளச்சு பண்ணும்போதே கழட்டிட்டோம். அதால் இந்த இது தனியாக வீடியோ எடுக்கல. போதும் கழட்டு. பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் இருக்குது. வெடிச்சதில் கொஞ்சம் அப்படியே இதுவாகிட்டு புது ஓஸு பழைய ஓஸ் பக்கத்தில். இது வந்து அதேமாரி நார்மலாக லோக்கல் ஓஸ் போட்டாலும் தாங்காது. கண்டிப்பாக ப்ரெஷரில் மறுபடியும் டேமேஜ் ஆகும். ஸ்ப்ரே காமி இதுக்கு கை அங்கே ரோட்டர் பாடி கிளீனர் இது கெமிக்கல் மாரி இது ஃபுல்லாக அடித்து நம்ம க்ளீன் பண்ணிடணும். கார்பன் அதிகமாக டெபாசிட் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடணும். ஓகே, தொடச்சிக்கோ. போதும். ஓஸ் எடுத்து நம்ம மாட்டி அப்படியே குடியாங்க. ஓகே, அவ்வளோதான். இதை அப்படியே டைட் பண்ண வேண்டியதாக. இப்போ கிளிப்பை டைட் பண்ண சரியாக போய்ட்டு துறந்து இது டைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் மேலே வந்து டென்சிஸில் இருக்கும். அது வந்து டைட் பண்ண ஒரு லிமிட்டான டைட் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த போல்டு வந்து உடஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் இந்த இன்டர்குலரில் வர ஓஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கிளிப் கொடுப்பாங்க. இதை பாருங்கள், டேமேஜ் மாதிரி உடஞ்சிடுச்சு. கீழே வந்து அதில் இருந்து கிளிப்பு வந்து கழட்டியாச்சு ஆல்ரெடி. அதனால் இப்போ அப்படியே 80 போட்டு டைட் பண்ணுறோம். 8 mm பிட் போட்டு டைட் பண்ணுறோம். ஸ்ட்ரெயிட்டாக வச்சு போட்டுங்க. கிளிப்பு எல்லாமே ஃபுல்லாக டைட் செக் பண்ணிடணும். ஃபுல் டைட் பண்ணிடணும். ரொம்ப லூஸாக இருந்தாலும் ஆயில் லீக் அந்த மாதிரி எல்லாம் ரன்னிங்கில் மறுபடியும் ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏர் ஃபில்டரோட லாக் எல்லாத்தையும் மாட்டி ஃபினிஷ் பண்ண வேண்டியதான். இந்தமாரி நம்ம சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக. கூடவே இதில் கூடவே ஜென்ரல் சர்வீஸும் பண்ணிச்சு. அதெல்லாம் இன்ஜின் ஏர் ஃபில்டர்லாம் எல்லாமே புதுசு போட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏர் ஃபில்டர் எல்லாம் மாட்டிட்டு பேட்ரி எல்லாம் மாட்டி ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நம்ம ட்ரையல் ஓட்டி செக் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், அதெல்லாம் வேணாம். கிளாஸ் இப்போ நல்லாவே அந்த நாய்ஸ் கம்மியாக இருக்கிறது நல்லாவே டிஃப்ரெண்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி பிக்கப்பும் நல்லாவே இப்போ டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆர்பிஎம் எவ்வளோ ரேஸ் பண்ணாலும் இப்போ அந்த அளவுக்கு அந்த நாய்ஸ் விஸ்லிங் சவுண்டு மாதிரி வராது. ஏர் சவுண்டு ரிலீக் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த சவுண்டு இப்போ வராது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கரெக்டாக இருக்குது, நார்மலாக இருக்குது. Arvemete. வேறாடி பண்ண ஓகே.